இருந்தா கூட ரீசெண்டாக ஒரு பெரிய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, தன்னுடைய பீக் ஆஃப் த கெரியர்ல வந்து சினிமாவை விட்டுட்டு பாலிடிக்ஸ்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு தீர்க்கமான ஒரு மைண்ட் செட்டோட தான் வராரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பத்தி பெரியதளவுல இப்ப வரைக்குமே டெய்லி ஏதாவது ஒரு ட்வீட் வந்து வைரல் ஆகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க அவர் கூட நடிச்சிருக்கீங்க. ஒரு நடிகையாகவும் ஆமா. ஒரு நடிகையாகவும் சொல்லுங்க, ஒரு பொலிட்டிஷியனாகவும் சொல்லுங்க. அவருடைய முடிவு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய பொலிட்டிக்கல் கிராஃப் எப்படி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இது நிறைய பேர் என்ன பார்த்த உடனே முதல் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் மற்ற கட்சிக்காரங்க இது நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் ஏன் அப்போவே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, விஜய் கட்சியில் போகிறாங்களா, அந்த மாதிரி சில பேர் கிண்டல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் ஒரு ஆடியனாக, நான் ஒரு ஓட்டராக, இவங்க வந்தால் எப்படி இருக்கும், இவங்க வந்தால் எப்படி இருக்கும் பாலிட்டிக்ஸ்ன்னு சொன்னால் நான் சொல்ல முடியும். சிரஞ்சீவி வரும்போது என்ன கேட்டாங்க நிறைய பேர் இன்டர்வியூ, அப்போவும் சொன்னேன் அவர் சிஎம் ஆக முடியாது, பொலிட்டிக்கலாக அவர் வந்து பாலிட்டிக்ஸ்க்கு அன்ஃபிட், சினிமாவுக்கு அவர் வந்து மெகாஸ்டாராக இருக்கலாம். அந்த மாதிரி சில பேரை பார்த்தோன்னே இவங்க பாலிட்டிக்ஸில் சஸ்டெயின் ஆக முடியும்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ விஜய் இஷ்யூ நம்ம பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து டாப் ஒரு தளபதியா டாப்ல இருக்காரு தளபதியா, அண்ட் ஹையஸ்ட் ரெமுனரேஷன் வாங்குறாங்க. ஒரு என்ன ரிலாக்ஸ்டு லைஃபு, ஒரு என்ன கம்ஃபர்டான ஒரு ஜோன்லேருந்து வெளியே வந்து இப்போ வந்து பாலிட்டிக்ஸ் பண்ணணுன்னா டைரெக்டாக நம்ம போய் சேரில் உட்கார முடியாதுல்ல. இப்போ ஜனங்களை கூட மிங்கில் ஆகணும். ஒரு ஒரு மீட்டிங் வைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ்டு பார்ட்டியாக இருக்கும்போது அவங்க மீட்டிங் வைக்கிறது வேறு, புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப. இப்போ எங்களுக்கே ஒரு எம்எல்ஏவாக ஒரு தொகுதியில் மீட்டிங் பண்ணணுன்னா எவ்வளோ கஷ்டம். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணோம், அவங்களுக்கு எல்லா வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். ஏன்னா அன்பு இருக்கும், ஆனால் அவன் வர்றதுக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்காது. ஸோ அவன் வர்றதுக்கு நம்ம எப்படி அவனை கொண்டு வரணும். ஸோ நம்மளை நேசிக்கிற எல்லாருமே ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பாலிட்டிக்ஸ்க்கு வந்தால் எதுக்காக பாலிட்டிக்ஸ் வரோம் சொல்லி அவர் சொல்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லை. ஸோ அந்த ஒரு மீட்டிங் வச்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் ஜெகன் சார் ஆந்திராவில் வந்து சித்தம் சபலுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முன்னாடி வச்சாங்க. அந்த ரேம்ப் போட்டு எல்லா ஜனங்க கிட்ட அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்து அவங்க கூட பேசுகிறது, அது விஜய் மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஷாக்காக இருந்தது.